மேடம் தலைவரோட ஆன்மீகம் ஜோதிடம் அந்த மாதிரி எதாவது கோயிலுக்கு எதாவது தலைவர் பார்த்துருக்கீங்க? போயிருக்குங்க. மூகாம்பிகை கோயில் அவங்க அம்மா போவாங்களாம் எப்பவுமே. ஓ, தலைவரோட அம்மா போவாங்களாம். அவரும் போயிருக்காரு. நானும் அவரோட 2-3 வாட்டி அந்த மூகாம்பிகை கோயிலுக்கு போயிருக்கேன். அங்கே ஒரு தங்க வாழம் கொடுத்துருக்காரு. நாடோடி மன்னன்ல வந்து அது கொடுத்துருக்காரு. அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன் அவரோட. அதே மாதிரி நான் சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கும் போனேன். நான் மைசூரில் பண்ணும்போது சங்கர் சார் தான் டைரக்டரு. அப்போ நான் எப்பவுமே அந்த சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கும். அங்கே கீழே தான் ஷூட்டிங்கு. நான் சங்கர் கார் சொன்னேன் 5 மணிக்கெல்லாம் விட்டுருங்க, நான் போனோம். என்ன படம் மட்டும் அது வந்து உழைக்கும் கரங்கள். ஆமாம், உழைக்கும் கரங்கள். மைசூரில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது சாங்கு. அப்போ நான் சொன்னேன், நம்ம அந்த சாங் முடிக்கணுமா, நீங்கள் போனீங்கன்னா நாளைக்கு தான் கடைசி நாள். அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு. என்னம்மா அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு இருந்தார். அப்புறம் சங்கர் சார் அப்புறம் ஒரு 5 மணி 5:15 மணி இருக்கும். சங்கர் சார் நாளைக்கு நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இன்னொரு நாள் கொடுக்குறேன், நான் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. சரி வா அப்படின்னாரு. எங்கே என்ன காரில் ஏறு அப்படின்னாரு. சாமுண்டி அங்கே கீழே தான் ஷூட்டிங் இருந்தது. கோயிலுக்கு போனார் டிரைவரை. இவங்களுக்கு எப்படி தெரியும், நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன், நீ போய் கும்பிட்டுட்டு வா, நான் இந்த வேற ஒரு கெட்டப்பில் இருக்கேன்ல, நீ போய் கும்பிட்டுட்டு வா அப்படின்னா. சரி, நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். அதெல்லாம் ரொம்ப. அப்புறம் ஜோதிட ரீதியாக அஸ்ட்ராலஜி அதெல்லாம் பார்ப்பாருங்களா? எப்படி? சமயம் பார்ப்பாரு, சில சமயம் பார்ப்பாரு. பார்க்கணும் யாராவது கேட்பாங்கன்னா சரி பார்ப்பாரு. அந்த மாதிரி தான். வேற நீங்கள் நடித்த படம், அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நடித்த வேறு படங்களை பற்றிலாம் அவர் எதாவது சொல்லுவார்? நிறைய படங்கள். நீங்கள் அவர் எதாவது சொல்லுவாருங்களா, இந்த படம் பார்த்தேன் நீங்கள்? நான் போட்டு காட்டுவேன். எஸ்பி முத்துராமன், நான் நம்ம சுமித்ரா நடித்தது. அந்த படம் நீங்கள் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. எஸ்பி முத்துராமன் சார் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு காட்டினாங்க. அந்த படம் போட்டு காட்டினா ஒன்று அறிமுகப்படுத்தினா நான் பெருமைப்படுறேன்னாரு. அந்த வருஷம் எனக்கு வந்து சிறந்த நடிகை விருது, ஃபிலிம்ஃபேர் அவார்டு, ஒரு 4-5 விருது கிடச்சி.